திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி பயிரானது சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர், வலங்கைமான், நன்னிலம், கூத்தாநல்லூர், கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் பருத்தி பயிரானது அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வார காலமாக திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பருத்தி பயிர்களில் தண்ணீர் தேங்கி நின்று வருகிறது. இதனால் பருத்தி பயிர்களில் உள்ள பூக்கள் உதிர்ந்து விழுவதால் மகசூல் இழப்பு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் நெம்மேலி, நன்னிலம், கூத்தாநல்லூர், கமலாபுரம், ராமானுஜமணலி, நாகராஜன் கோட்டகம், ஓகைப்பேரையூர், வடபாதிமங்கலம், கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் பருத்தி பயிர்களில் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். பருத்தி பயிரிடுவதற்காக சுமார் ஏக்கர் ஒன்றுக்கு 40,000 செலவு செய்துள்ளதாகவும் இதனால் தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக அரசு அதிகாரிகள், வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.